பறவைகள் புதிதாய் ஸ்பரிசங்கள் புதிதாய் மழை வர பூமி மறுப்பதென்ன. சூப்பர் சிங்கரில் 5 ஃபைனலிஸ்ட்டில் அந்த 4th ஃபைனலிஸ்ட் செலக்ட் பண்ணும்போது ரொம்பவே ஒரு பிபி ஏறிச்சு. ஏன்னா 2 ஸ்ரீநிதிஸ் இருந்தாங்க. அந்த 2 ஸ்ரீநிதியுமே ரொம்ப சூப்பராக பாடக்கூடியவங்க. அதிலும் ஸ்ரீநிதி ஸ்ரீ பிரகாஷ்க்கு பயங்கர ஒரு சப்போர்ட்டும் இருந்துச்சு. ஆனால் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் பார்த்திங்கன்னா மியூசிக் பேக்ரவுண்டில் பெருசாக எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் வந்தவங்க. ஸோ இங்கே வந்து தான் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டவங்க. அண்ட் சும்மா வந்துட்டு போகலாம், ஒரு 2-3 வாரங்கள் நானும் சூப்பர் சிங்கர் கண்டஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு வந்துட்டு நான் போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை கூப்பிட்டு சென்னைக்கு வந்தாங்க. அண்ட் பை லக்கிலி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வாரங்களில் அவங்க செலக்ட் ஆகி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண டாப் 10க்கு வந்தாங்க. அடுத்து டாப் 5க்கு வர்றதுக்கு அந்த டாப் 4th ஃபைனலிஸ்ட் அப்போ பயங்கரமான ஒரு பியர் ப்ரெஷர் தான் சொல்லலாம். ஏன்னா ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணுறாங்க. 2 பேராக இருந்தால் கண்டிப்பாக ஸ்ரீநிதி ஸ்ரீ பிரகாஷும் வந்திருப்பாங்க. ஸோ இந்த நிலையில் 4th ஃபைனலிஸ்டான நம்ம ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் ஃபினாலேயில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் லாஸ்ட் பிளேஸையும் பிடிச்சிருந்தாங்க. அண்ட் அவங்க இப்போ ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சங்கர் அப்படின்றவரை வந்து அவரும் ஒரு சிங்கர் தான் போல இருக்கு. அண்ட் கெட்டிங் என்கேஜ்டு சூன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போஸ்ட்டும் போட்டிருக்காங்க. 2 பேரும் நேற்று ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து போஸ்ட்டும் பண்ணி இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இதோட கேப்ஷன்ஸ் என்னென்னா, இத்தனை மாதங்கள் வந்து பிரிந்திருந்தது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் அவருக்கு வந்து ஒரு நன்றியும் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் பல சூப்பர் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி இடுப்பழகா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இஞ்சி இடுப்பழகன் கௌஷிகா அப்படின்ற மாதிரி கார்த்திக் சங்கர் கேட்குறாரு டோன்ட் லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரன் பண்ணுற மாதிரி ஒரு எமோஜியும் போட்டிருக்காங்க. விரைவில் இவங்களுடைய என்கேஜ்மெண்ட் நடக்கும். அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலிமா தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.